இப்போ வெயில் எப்படிங்க இருக்குது? வழக்கமாக புரட்டாசியில் இந்த மாதிரியான வெயில் பார்த்துருக்கீங்களா? வணக்கம். இப்போ வெயில் சாதாரணமாக அடிக்கிற வெயில் டபுள் மடங்கு அதிகமாக அடிக்குது. அதனால வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எல்லோரும் வீட்டுக்கு வீடு மரம் வளர்த்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இருக்க மரத்தையும் வெட்டிகிட்டு இருக்காங்களா, அது ரொம்ப கஷ்டமாகவும் தெரியுது. அதனால் மரம் வளர்க்கணும், அப்போ தான் வெயிலை கொஞ்சம் குறைக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இப்போ இந்த சீசனில் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் இந்த சீசனில் இவ்வளோ வெயில் அடிக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல. அளவுக்கு மீறியான வெயில். அதனால் வெப்பத்து நிலை அதிகமாக இருக்கனால உடம்பு ஹீட் அதிகமாக இருக்குது. இதனால் தூங்குறதெல்லாம் வேர்த்து கொட்டிக்கிட்டே தான் இருக்குது, தொடச்சிக்கிட்டே தான் தூங்க வேண்டியது இருக்குது சார். அதனால் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. இது கொஞ்சம் மாறினா நல்லாயிருக்கும். கடவுள் விட்ட வழி. இந்த காலங்களில் பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி உள்ள காலங்களில் அப்படி ஒன்றும் தெரியலை. ஆனால் இப்போ இருக்க காலத்தில் இந்த அளவுக்கு வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இனி வர்ற காலத்தில் எப்படி இருக்குமோங்கிறது பயமாக இருக்குது. நம்ம காலத்துலேயும் இந்த மாதிரி இருக்குது. இப்போ இனி வர்ற காலத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் பயமாக இருக்குது. வழக்கம் 102, 103 வரை வரும். 105, 106 வரைக்கும் வந்துச்சு. நேற்று 106. இந்தியாவிலே அதிகமான வெப்பநிலை. எப்படி இது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் சார். இது சரி கட்டணும்னா நம்ம மரம் தான் வளர்க்கணும், வேறு வழி இல்லை. மரம் வளர்ப்போம், வெயிலை கொஞ்சம் கட்டுப்படுத்துவோம், அவ்வளோதான். உங்கள் பேர்? என் பேர் எஸ் மருதமுத்து. வழக்கமாக மதுரைக்கு வெயில் ஒன்றும் புதுசு கிடையாது. வெயில் என்னமோ பழக்கப்பட்டாது. இப்போ இந்த சீசன் வெயில் எப்படி இருக்குது சார்? மதுரைக்கு எப்பயுமே வெயில் பழக்கமான விஷயம் கிடையாது. சித்திரை வைகாசி இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா வெயில் சூரிய இதுன்னு சொல்லுவாங்க. அக்னி நட்சத்திரத்தில் வெயில் அதிகமாக இருக்க கண்டிருக்கும். இந்த டயத்தில் காற்றடி காலங்கள் தான். ஆடி இந்த மாதிரி டயத்தில் காற்றடி காலங்கள் தான். காற்றுன்றது சுத்தமாக இல்லை, ஃபுல்லாமே வெப்பநிலை தான் அதிகமாக இருக்குது. உலகளவே இந்திய அளவிலேயே வேர்ல்டு லெவல்லே அதிக வெயில் நேற்று மதுரையில் அடிச்சிருக்கு. ஏதோ மனித உயிர் வாழ்றதுக்காண்டி நாங்களாம் இதை கொடுத்து தான் வாழ்ந்துக்கு இருக்கோம். ரொம்ப வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும். குழந்தைகள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ தட்பவெப்பநிலை மாறுறதுனால குழந்தைகளுக்கு வயிற்றுப்புத உபாதை இது மாதிரிலாம் நிறையா விஷயங்கள்லாம் வருது. வயசானவங்களாம் தூங்குறதுக்கெலாம் ரொம்ப வேர்வைகளாக தான் கொட்டு இது எடுக்குது. குழந்தைகளாம் அவஸ்திப்படுது. குழந்தைகளாம் ரொம்ப பாடுபடுறாங்க. என் பேர் மணிகண்டன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.